திரு விக்ரம் நாயர் அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, சமூக தலைவர்களே, அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Let me start in Tamil. It is the Tamil Language Council and then I'll speak in English a bit later. இந்த சிறப்பிதழ் நினைவு இதழ் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த தலைப்பு நம் பயணம், அது ஒரு தக்க ஒரு தலைப்பு என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது ஒரு வகையில் பார்க்கும்பொழுது சிங்கப்பூரில் தமிழ் சமுதாயத்தின் பயணம் என்று சொல்லலாம். மறுபக்கம் ஒவ்வொருவரும் நம் தனித்துவ முறையில் இந்த பயணத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். அதனால் முன்னேற்றமும் அடைந்திருக்கின்றோம். அதனால் பயணம் என்று சொல்லும் பொழுது இது தனிநபர் வகையிலும் சரி, சமுதாய அளவிலும் சரி, இது ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. அதே நேரத்தில் ஒரு பயணம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு முடிவில்லாத ஒரு பயணம். ஏனென்றால் வளர்த்தமிழ் இயக்கம் 2000 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்பே நம் தமிழ் அமைப்புகள் தமிழ் மொழி புழக்கத்தை வளர்ப்பதில், தமிழ் மொழி கலாச்சாரத்தை பற்றி உள்ள விழிப்புணர்வை உயர்த்துவதற்கு தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளன. அதனால் ஏன் நாம் இந்த வளர்த்தமிழ் இயக்கத்தை தொடங்கினோம்? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தமிழ் புழக்கம், குறிப்பாக நம் இளையர்களிடையே தமிழ் புழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது. அதே நேரத்தில் இணையம் போன்ற பல தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் நம் மொழி மீது ஒரு பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. அதனால் தேசிய அளவில் ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அனைத்து சமூக அமைப்புகளும் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கு தக்க வளங்களையும் நாம் கொடுக்க வேண்டும். அந்த நோக்கத்துடன் தான் வளர்த்தமிழ் இயக்கம் துவங்கப்பட்டது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் கூட ஆ என்ற எழுத்து, ஆனால் அதில் அந்த ஒரு பக்கம் டிஜிட்டலாக இருக்கும், பிக்சலேட்டட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதன் காரணம் என்னவென்றால், அதாவது நாம் மொழி அதே நேரத்தில் தொழில்நுட்பம் இது இணைத்து நாம் செயல்பட வேண்டும். அது மூலமாக நம் இளையர்களின் ஆர்வத்தை நாம் தொடர்ந்து ஈர்க்க வேண்டும். அந்த நோக்கத்துடன் தான் நாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டோம். இந்த முயற்சிக்கு பலர் முக்கிய பங்காற்றியுள்ளனர். குறிப்பாக இப்பொழுது இந்த தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் ஆங்கிலத்தில் சொல்கிறது, மொழிபெயர்த்தால் அது வளர்த்தமிழ் இயக்கமாக வராது. ஆனால் அதற்கு முக்கிய காரணம் திரு வி.டி. அரசு. நான் அவருடன் கலந்து பேசிய போது அவர் சொன்னார், நம் தமிழில் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்பொழுது அது நம் தமிழ் நெஞ்சங்களை ஈர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தமிழ் மொழி மன்றம் அந்த மாதிரி சொல்கிறது பதிலாக வளர்த்தமிழ் இயக்கம் என்று ஒரு பெயர் சூட்டினால் அது நம் மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் அந்த பெயரை சூட்டினோம். அதனால் திரு வி.டி. அரசு அந்த காலத்தில் ரொம்ப முக்கிய பங்காற்றினார். அதே நேரத்தில் பல நம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம் அமைச்சர்கள் எல்லோருமே அதில் பங்காற்றினார். முக்கியமாக நம் சமூக தலைவர்கள். ஏனென்றால் இப்பொழுது நம் தமிழ் சமுதாயத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் அவர்களின் பங்காற்றி வந்தனர். ஆனால் இது இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருவது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதனால அந்த மனப்போக்குடன் எல்லோரும் நாம் இது முக்கியமான ஒரு பணி, அதற்கு நாம் எல்லோருமே பங்காற்ற வேண்டும். அந்த சுயநலம் இல்லாமல் இந்த பெரிய ஒரு பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் வந்தார்கள். அதற்கு நம் சமூக தலைவர்களுக்கு, சமூக அமைப்புகளுக்கு நான் மிக்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம் தமிழ் ஆசிரியர்கள், கல்வி அமைச்சு மற்றும் தேசிய மரபுடைமை நேஷ்னல் ஹெரிட்டேஜ் போர்டு அனைவருமே ரொம்ப முக்கிய பங்காற்றி நல்ல ஆதரவும் கொடுத்து வந்துள்ளன இந்த முயற்சிக்கு.
ஆனால் இறுதியில் இது முன்னேறுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நம் மக்களின், குறிப்பாக நம் இளையர்களின் ஆதரவு. அவர்களின் ஈடுபாட்டு ஆண்டுக்காண்டு இன்னும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை தரும் ஒரு செய்தி என்று கூறலாம். ஏனென்றால் இறுதியாக நம் நோக்கம் என்னவென்றால், நம் இளையர்களிடையே இந்த தமிழ் பற்றை நாம் ஆழமாக அதை நட வேண்டும், அதை விதைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ் தொடர்ந்து சிங்கப்பூரில் அது திகழும். நம் கலாச்சாரத்திற்கும் சரி, நம் சமுதாயத்திலும் அது ஒரு முக்கிய பங்காற்றும் என்ற நம்பிக்கையுடன் நாம் முன்னேறலாம். அதனால் நம் மக்களுக்கும் சரி, நம் மாணவர்கள் இளையர்களுக்கும் சரி, முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இறுதியில் ஒரு கருத்து, அதாவது இப்போ சமீபத்தில் தேசிய தின உரையில் நம் பிரதமர் கூறியது என்னவென்றால், சமூக நல்லிணக்கம் இது நமக்கு மிகவும் அவசியமானது. இது ஒரு சிங்கப்பூரில் நாம் ஒரு நல்லிணக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் ரொம்ப சுலபமாக இதில் மெத்தனமாக இருந்து விடலாம். ஏனென்றால் இது பல ஆண்டுகளாக நம்மிடம் இருக்கின்றது. இது இயல்பானது ஒன்று என்று நாம் கருதலாம். ஆனால் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இது ஒரு பயணம். மொழி ஒரு பயணம், சமூக நல்லிணக்கம் ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு நாம் எல்லோருமே தொடர்ந்து அதற்கு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும், அதன் பங்காற்ற வேண்டும். அந்த வகையில் இந்த வளர்த்தமிழ் இயக்கத்தின் நிகழ்ச்சிகள், முயற்சிகள் மிகவும் அவசியம். ஏனென்றால் நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் என்று கூறும்பொழுது முதலாவதாக அதற்கு அஸ்திவாரம் நம் அடையாளம். அந்த அடையாளத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம் மொழி. அந்த மொழி, அந்த அடையாளம் வலுவாக இருந்தால்தான் நாம் தன்னம்பிக்கையுடன் மற்ற இனத்தவர்களுடன் ஒரு நல்ல உறவை உருவாக்கி கொள்ள முடியும், அதை வலுப்படுத்த முடியும். அதனால் இது தமிழ் சமுதாயத்திற்கு நாம் ஆற்றும் ஒரு பணி. ஆனால் அதே நேரத்தில் தேசிய அளவில் நம் சமூக நல்லிணக்கத்திற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பணி. அதனால் அனைவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். இது 20 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது. ஆனால் இது ஒரு தொடர்கதை. அதனால் அடுத்த 20 ஆண்டுகளில் மற்றொரு அமைச்சர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து எந்த அளவுக்கு நம் நாட்டில் தமிழ் மொழி கலாச்சாரம் முன்னேறி இருக்கிறது என்பதை பாராட்டி பேசுவார் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. I may say a few words in English. First, I want to acknowledge all our community leaders and everyone who's been involved in the Tamil Language Council. And in particular, I want to thank the National Heritage Board, and the CEO is here, Ms. Jangwini. First, I wanted to say that the term journey is a very appropriate one, because it's a journey not just for the Tamil community, which in its own right has been significant, but it's also a journey for all of us as individuals, as members of the community. And perhaps it's quite significant because everyone who takes on the responsibility of being the chairperson or advisor of the Tamil Language Council, among other things, has a personal journey in the language of Tamil as well. This is the first time I've heard Mr. Manogaran Suppaya speak in Tamil, and I wanted to congratulate him on a great job. Well done. And Mr. Vikram Nair has regaled us in Tamil many times. But I think it's an important point about the fact that the journey is not just at the level of the society, but it's also at the level of the individual, our personal journeys. And I too have benefited greatly from my association and involvement in the Tamil Language Council. I wanted to say a few words in English to reinforce the points I said in Tamil. Firstly, why did we start the Tamil Language Council? Because actually Tamil organizations were already actively involved
in many activities promoting Tamil language and culture. But in that period, around the late 1990s and early 2000, the concern was, A, the use of Tamil was declining conspicuously. It was a problem not just for Tamil, it was also for other languages. But in the case of the Tamil community, this was a concern, particularly amongst the youth. And the second was the concern around technology, internet, and the impact it was having, because it was mainly English that was the language. So we decided that we needed to pull the different strands of activity together, give it a national emphasis and adequate resourcing so that we can mount a concerted effort to ensure that the Tamil language continues to thrive in Singapore. And that's what the Tamil Language Council's work has been about. So even the logo, if you notice, has got some pixelation on the side. It was really designed to signal the digitalization and not just, so that there's R, but there's also the digital side of it. And I think in embarking on this, we have been very fortunate to have the support of a whole range of stakeholders, starting with, of course, the National Heritage Board and government organizations, but also the Tamil community organizations who played a very important role. And I think I thought particularly significant that they all stepped forward to, they all had individual programs, but this is about contributing to a national effort, and everyone decided to step forward and play their part. I want to in particular acknowledge Mr. V.T. Arasu, who was the first chairman, I think, and he was actually responsible for the name Valarthamil Iyakkam, because if you translate Tamil Language Council, it will not be Valarthamil Iyakkam. But we wanted to have a name that was culturally appropriate and evocative for the community, and I think we succeeded with this. The other thing I would say is the work that we are doing in the Tamil Language Council, whilst on the one hand it's about the language and how we want to continue to ensure it is relevant and a living language in Singapore, we also need to recognize that it's part of a larger national effort. So recently in the National Day rally, our Prime Minister talked about the importance of multiracial harmony in Singapore and how this is a work in progress and we must continue to strive to achieve that ideal. And in that context, it's very important that we recognize the foundation which is in the identity that we have as members of different communities in Singapore. Because if we are to build strong bonds across different ethnicities, different language groups, different religious groups, it starts with having a self-confidence about our own identity. And then we go forward, we are prepared to make adjustments and other sorts of compromises if they're needed in order to achieve the larger whole that we seek as a multiracial society. And without that confidence, this will always be that much harder. So I think the work of the Tamil Language Council is not just about what we are doing for the Tamil community in terms of the promotion of the language, but it's also about how it contributes to a larger national effort in strengthening our multiracialism. So I want to thank everyone who's been involved, the government agencies, specifically the National Heritage Board, for their support and all the resources that have been given. I want to thank all our community leaders and the Tamil community organizations who have played a very important role in this effort, and our teachers in the Ministry of Education, because the teachers and the schools have played an important complementary role. And every year we all look forward to the Tamil Language Festival, which has become the signature event of the Valarthamil Iyakkam. But perhaps most significantly, I want to thank all the members of the community, especially our younger generation,
who have been actively involved in all the events and programs of the Tamil Language Festival and other programs promoted by Valar Tamil Iyakam, because I think that, more than anything else, gives us the confidence that this work that the Valar Tamil Iyakam has undertaken is one that is not just relevant and important for today, but is also building the foundations for the language to continue to thrive tomorrow. So thank you very much, everyone, and I'm delighted to be here, and thank you for inviting me. Vanakkam. Tamil நேசிப்போம், தமிழில் பேசுவோம். Thank you.